தேவையும் இரண்டு பேரும் தங்கச்சி உனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்பது இந்த அண்ணன் ஆசை. உன் விருப்பம் என்ன? வாய மூடின போதும். ஏமா எனக்கு என்ன வயதாக்கி விடுது இவ்வளவு சீக்கிரம் திருமணமா? ஏன் என்ன திருமணம் வேணா அண்ணா அப்படியே திருமணம் செய்ய வேண்டும் என்று என்ன என்ன தெரியுமா? முதலில் உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும், வீட்டிற்கு அழகான அண்ணி வர வேண்டும். அந்த அண்ணி அந்த ஆண் குழந்தை தான் நான் லவ் பண்ணி திருமணம் செஞ்சிருப்பேன். தங்கச்சி அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் என்ன உறவு முறை தெரியுமா? தங்கச்சி இந்த உறவு முறை நமக்கு தேவையா? இந்த அண்ணன் உனக்கு திருமணம் செய்து வைத்தால் முதலில் உன்னுடைய திருமணத்திற்கு நான் யார் யார் எல்லாம் தெரியுமா? காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் வர வேண்டும் தெரியுமா? பெண்ணாட்டி கொள்ளை தட்டாத பிள்ளை இவர்கள் அனைவரும் வந்ததும் இல்லாமல் திருமண ஏற்பாடுகள் நான் இந்த வீதி எங்கும் பந்தல் போடணும், பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். காது வச்சு அழைக்கணும், கவத்தையும் கொடுக்கணும். ஏற்பாடுகள் இப்படி எல்லாம் முடிந்த பிறகு நீ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது 10 மாதம் கழித்து என்ன நடக்கும் தெரியுமா? 10 மாசம் கழிச்சு 11வது மாசம் வாங்க. ஏண்டா இத சொல்லதான் அங்கிருந்து ஓடி வந்த எனக்கு தெரியாதா? போ உள்ள. போடா உள்ள. போடா உள்ள. தங்கத்துக்கு 10 புள்ள பிறக்கணும்,
அவன் தான் லூஸ் ஆட பாடி நடக்கிற வச்சு நான் இப்பதான் கீபாக் ஹாஸ்பிட்டல் இந்த வந்துக்கிறேன். பாட்டிலே பீரி டாக்ஸி பிழை இருக்கிறது. அது வாயில போடவில்லை. டேய், நுழையவில்லை. அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை பாட வேண்டும், ஒரு புதிநாயத்தோடு பாட வேண்டும். எப்படி? புதிநாயத்தோடு உனக்கு பாட தெரியுமா? பாடினால் பெட்டியிலே கட்டை இருக்கு, அது பறந்துவிடும். அங்க போகாத, இங்க வரைக்கும் பாடு. ஆடி போகுது. ஏன் தங்கத்துக்கு 10 புள்ள பிறக்கணும், அது 10 தெரிவா ஆமா, நீ நச்ச மேல கை வச்சு ஓகே. சரி, கார்ல மேல தடிக்கிறாங்க யாரு? என்னுடைய தங்கச்சி. ஏமா நேரு கைடா. பார்த்தா எப்படி தெரியுது? ஏங்க நேருடா. ஏய், நேருடா. ஏய், வேற யாரா பாவிய? போடா. ஐயா. ஓய், ஏய், சீ, போ, பணிவே. ஏய். போடா. போடா, வராதடா, போடா. ஏன் தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கு பொத்த புள்ள பிறக்கணும், அதுக்கு பாவாட தக்க தச்சு போடணும். மாமான்னு சொல்லணும், மழலை மொழி பேசணும். தங்கச்சி, என் எடுத்துரைக்கும் என் வார்த்தையை கேட்கவில்லை. சரி, நீ எப்பொழுது திருமணம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அப்பொழுது திருமணத்தை முடிக்கின்றேன். இப்பொழுது நாம் இருவரும் என்ன சொல்ல வேண்டும்? தாய் தந்தை